ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம காமெடி அண்ட் ரொமான்டிக்கோட நல்ல ஸ்டோரி இருக்கிற ஒரு ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபில்மோட ஸ்டோரி என்னன்னு ஷார்ட்டா சொல்றேன். ஃபில்மோட ஹீரோ லைஃப்ல செம்மையா அழகா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கிற லைஃப்ல அவனோட கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அது விதியோட விளையாட்டு. நம்ம ஹீரோ எப்ப எல்லாம் கொஞ்சம் ஃபேட்டா வெயிட்டா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறானோ குண்டமானு பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். அப்புறம் ஹீரோவோட லைஃப்ல பயங்கர அழகா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றான். லவ் பண்றப்போ பயங்கர அழகா இருந்த பொண்ணு லேட்டர் பீரியட்ல பயங்கர வெயிட் போட்டுட்டாங்க. அப்படி ஆறப்போ நம்ம ஹீரோவோட டிசிஷன் என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். गाइस, இந்த ஸ்டோரியில நான் ஹீரோவோட கேரக்டர் மாதிரி பேசியிருக்கிறேன். நல்லா இருக்கும் நம்புறேன். யூ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோனா. ஹாய், என்னோட நேம் ஹால். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லவ் அண்ட் காமெடி ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். அது வேற யாரோடதும் இல்ல, என்னோடது தான். நான் இப்போ சின்ன பையனா இருக்கிறேன். என்னோட அப்பா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஏதோ என்கிட்ட பேசணும்னு இந்த டாக்டர் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. சரி, எப்படியும் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா எப்படியும் காலி தான் போல. அச்சோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சில டைம் எங்க எல்லாம் சொத்து பத்து இருக்குதோ என் பேருக்கு எழுதி வைக்க போறாரோ என்னமோ. இப்போ நான் இங்க வந்ததும் அவர் என்கிட்ட ஒரு 3 விஷயத்துக்காக ப்ராமிஸ் பண்ண சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நான் எல்லாத்துலயும் ஆவரேஜா இருக்க கூடாது, டாப்பா இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னா, யாராவது சரி இனிமே நம்மளால இது முடியாதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்ட் ஒன் என்னன்னா, என்னோட கல்யாண விஷயம். பார்க்க அழகா ஷேப்பா பயங்கரமாப்பா இதாண்டா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணணுமாமாம். அதான் என்னோட அப்பாவோட ரிக்வெஸ்ட். இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற டைம் எங்க அப்பா இறந்துட்டாரு. கஷ்டம் தான். ஓகே, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், நான் இருக்கிறேன். நான் இப்போ ஸ்கூலு காலேஜ்னு எல்லாம் போய் வளர்ந்து எப்படி லைஃப்ல எதையாவது சாதிக்கலாம்னு அதான் ஒரு பப்புல அப்பா சொன்னார்ல, ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணுன்னு அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன். இப்படியே நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற டைமே அந்த கேப்ல ஒன்ன பார்த்துட்டேன். சரி போய் பேசி பார்க்கலான்னு பேசுனா அது ஓவர் பில்டப்பா இருக்குது. அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த விஷயத்துல நான் விடுற மாதிரி இல்ல. சரி இப்போ டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ்னு கேப்ல இன்னொன்னு பார்த்துட்டேன். செம்மையா இருக்கிறாள். இதோ என் பின்னாடி நிக்கிறானே, இவன் என்னோட ஃப்ரெண்டு. இவன் ஃபுல்லா இங்கேயே தான் சுத்திட்டே தெரியுமா. இவனோட நேம் ஜார்ஜ். சரி, எப்படியோ டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல உட்காடுறோம். அப்ப ஜார்ஜ் என்கிட்ட கேக்குறான், மச்சான் ஏதாவது செட் பண்ணியான்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, மச்சான் இங்க இருக்கிற ஃபிகர் எல்லாம் நமக்கு செட் ஆகிற மாதிரி இல்ல, இருந்தாலும் நான் விடுற மாதிரியும் இல்ல. இப்ப அந்த கரண்ட் கம்பியில ஷாக் அடிச்ச மாதிரி ஒண்ணு இருக்குதுல, அது எப்படி உஷார் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போய் 2 கம்பிக்கு இடையில விஷ்னு போய் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குறேன். அவ மூடி வச்ச கண்ணை அப்பதான் திறந்தா ரியலாவே ஷாக் ஆகிட்டா. பட் ஏதோ இவன் என்ன மைண்டே பண்ணல. சரி, இது நமக்கு செட் ஆகாதுன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் ஜார்ஜ் கிட்ட போய், டே ஜார்ஜ், உன்னோட கதை என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்ப அவன் என்ன சொன்னான்னா, ஜார்ஜ் லவ் பண்ற பொண்ணோட கையோட கலரை விட ஜார்ஜோட கலரு கம்மியா இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டாலாமாம். இப்படின்னு நம்ம ஜார்ஜ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இவன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொன்னான். உடனே நானும் ஏதாவது சொல்லணுமே நினைச்சு இன்னொரு ஸ்டோரியை சொன்னேன். மச்சான், என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சீனாவை தெரியும் இல்ல, நாளைக்கு அவ கூட டின்னர் போக போறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு எனக்கு கம்பெனில ப்ரொமோஷன் இருக்குதுன்னு சொன்னேன். இப்படி நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த புறம்போக்கு என்ன கேட்டான் தெரியுமா? சீனா எப்படிடா உனக்குன்னு கேக்குறான். அதுக்கு நான் அதான் சீனா தான்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது மச்சான். பொண்ணுங்கிறது கேமரால எடுக்கிற போட்டோ மாதிரி கரெக்டா போக்கஸ் பண்ணி பயங்கரமா பெட்டரா ஒன்னு எடுக்கணும். அப்புறம் எடுத்த போட்டோவை பார்க்கணும். அது செட் ஆகல, அடுத்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இதாண்டா லைஃப்னு நைஸா அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏன் எவ்வளவு அர்ஜென்டா அங்க இருந்து கிளம்புனேன்னா, இப்போ சீனா கிட்ட போய் நாளைக்கு பிளானை பத்தி பேசணும். தென் நம்ம காதல் பூரா சீனாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த டைம் அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் உன்னை விட பெட்டரா ஒருத்தனை எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு. நீ என்னோட பக்கத்து வீட்டுக்காரன், அவ்வளவுதான் நம்ம ரிலேஷன்ஷிப். ஓகே சரியா அப்படின்னு போயிட்டா. சரி போனா போறா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல நமக்கு. ஒரு போட்டோ நல்லா வரலையா, நெக்ஸ்ட் டேக், நோ ஹேட். ஓகே, அதோட இதெல்லாம் இப்ப நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நாளைக்கு நம்மளோட கம்பெனில நமக்கு ப்ரொமோஷன் இருக்குது இல்ல, அது போதும். தென் நெக்ஸ்ட் நாள் மார்னிங் ஆபீஸ்க்கு வந்து மேனேஜர் கிட்ட பேசுறேன். அப்பதான் எனக்கு தெரியும், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை மேனேஜர் வேற யாருக்கோ கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு நான் ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்போ என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் என்கிட்ட வந்து, டேய் ஹேலு, உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம்டா, ஆனா என்ன பண்றது, ஏதாவது வத்தலோ சொத்தலோ ஒத்துக்கிட்டு கல்யாண சாப்பாடை போடுங்கிறானுங்க. வெறுப்பேத்தாதீங்க எழுறீங்களா, உங்க வேலையை பாருங்க. ஓகே, இவங்க இப்படி பேசுனது எனக்கு என்னமோ கொஞ்சம் கோவம் தான். ஆனா இதெல்லாம் நான் பெருசு பண்ணல. ஒர்க் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே நான் எலிவேட்டர்ல போயிட்டு இருக்கிறப்போ லைஃப்ல ஹைட்டான ஒரு ஆளை பாக்குறேன். எப்பா சாமி, யார்டா இவன் அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்கிறப்போ தான் தெரியுது, எங்கேயோ இவரை பார்த்திருக்கேன். நேம் கூட டோனி ராபின்ஸ். இவர் ஒரு லைஃப் கோச். இவர் டிவி ஷோ எல்லாம் பண்றவரு. பட் இவரை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வரல, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சரி ஏதாவது பேசலான்னு பேச ஸ்டார்ட் பண்றேன். எப்படி இருக்கீங்க, உங்களோட நேம் டோனி ராபின்ஸ் இல்ல, உங்க ஷோ எல்லாம் நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓ என்னாச்சு, ஏதோ சத்தம், எலிவேட்டர் ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போலயே. சரி என்ன பண்றதுன்னே தெரியாம 2 பேரும் ஸ்டெக்கான எலிவேட்டர்ல இந்த மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப என்னோட 7வது அறிவு இந்த டோனி கிட்ட எதையாவது கேளுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. இத பத்தி கேட்டா இவர் தப்பா நினைப்பாரோ என்னமான்னு தெரியல. சரி கேட்கலாம். சார், ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷத்துல ஒரு அழகான பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது? இதுக்கு இப்ப இவர் என்ன சொல்றாரு,
சொல்றாருன்னா, இந்த அழகு ஷேப் எல்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும்? பதிலுக்குனா, ஐயா சாமி நீங்க சொல்றது ஓகே, பட் பொண்ணு அழகா இருந்தா இல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்னு எப்பவும் என்னோட மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு அழகான பொண்ணு கண்டிப்பா வேணும். அதே டைம் இந்த ராபின் என்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாரு. இப்ப 2 டைப்ல இருக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதுல நீ சொன்ன மாதிரி ஒருத்தங்க மாடர்னா கியூட்டா இருக்கிறாங்க, அதுல இன்னொருத்தங்க பார்க்க சுமாரா நல்ல மெச்சூர்டான பொண்ணா இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேர்ல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நீ யாரை செலக்ட் பண்ணுவேன்னு கேக்குறாரு. அதுக்கு நான் ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்களே கொஞ்சம் மெச்சூர்டா பார்க்க சுமாரா இருக்கும்னு, அது ஓகே, ஆனா அது நான் பாக்குற டைம் கொஞ்சம் அழகா இருக்கணும், அப்பதான் செலக்ட் பண்ணுவேன். இப்படியே நானும் ராபினும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் டைமுக்கு பிறகு பேசி இருக்கிறப்போ தான் ராபினுக்கு என் மேல ஒரு தாட் வந்திருக்குது. அது என்னன்னா, நான் பொண்ணுங்களோட லுக்குக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், அதனால நான் இன்னர் பியூட்டியையும் ப்ரிஃபேர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணி அவர் எனக்கு ஒரு டிப் கொடுக்குறாரு. நீ வெளியே எங்கேயாச்சும் ஒரு பொண்ணை மீட் பண்றப்போ அவளோட மனசு எந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதே அளவு அவளோட இன்னர் பியூட்டியும் எந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அப்போ உனக்கே சில மாற்றம் வரும், கண்டிப்பா வரும், நம்புன்னு சொல்லி அந்த உயரமான மனுஷன் அவரோட தோட்ட மாதிரி இருக்கிற கையை என் தலையில வச்சு ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நான் ரொம்ப பயந்து யோயோ கையடியா என்னையா பண்ற? அதுக்கு அவரு நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. எப்பா சாமி உன்னோட பிளஸிங்க வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு நான் ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்பிட்டேன். நான் எப்படி வந்தேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். நாங்க பேசிட்டு இருக்கிறப்போவே அந்த எலிவேட்டர் ரெடி ஆகிருச்சு. அப்படியே வெளியே வந்தது ஹே டாக்ஸி நிப்பாட்டியா? இது யாரு? நம்ம கூப்பிட்ட டாக்ஸில இவங்க போக போறாங்க. எப்பா என்னடா இது, கண்ட்ரோல்ல இருடா ஹேலுன்னு கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ அந்த லேடி டாக்ஸியை நம்ம ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்போ என் மனசுல தோணுன ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்காக பண்ணது நம்மளோட கடவுள் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டாக்ஸில ஏறி கிளம்புறோம். அழகா தான் இருக்கிறா, மேக்கப்பா இல்ல, சரி எதுவா வேணா இருக்கட்டும், பேசுடா கேளு பேசு. ஹாய் உங்க நேம் என்ன? அதுக்கும் பயங்கர அழகா பியூட்டிஃபுல்லா பேசுறாங்க. ஆனா இங்க முன்னாடி இருக்கிற டிரைவர் பின்னாடி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு நேம் என்ன சொன்னா தெரியுமா? கேத்ரின். தென் கொஞ்சம் டைம்லயே கேத்ரின் டாக்ஸில இருந்து இறங்குறாங்க. கேத்ரின் எங்க இறங்குறாங்களோ அங்கேயே தான் நானும் இறங்குறேன். கேத்ரின் அங்க வேற யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரும் இல்ல, அவங்களோட கிராண்ட்மாவுக்காக. இவங்க அவங்க ஊர்ல இருந்து கிராண்ட்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சரி நம்ம இப்ப இங்க ஒரு பேட்ச போடுவோம். சரி கேத்ரின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ இப்போ உன்னோட பாட்டியை பாரு, உனக்கு போர் அடிக்கும் போது என்ன கூப்பிடு அப்படின்னு இதான் என்னோட நம்பர்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு கேத்ரின் நான் கண்டிப்பா கூப்பிடுவேன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு, அதுலயே காலி. சரி வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்னோட 7:30 ஆபீஸ்ல இருந்து கால் வருதே தவிர அந்த பொண்ணு என்ன எதுவுமே கான்டாக்ட் பண்ணல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இப்போ பாருக்கு போய் பீரை போட்டாதான் சரியாகும்னு சொல்லி ஜார்ஜை கூப்பிட்டுட்டு பாருக்கு வந்துட்டேன். நாங்க இப்படி இருக்கிற டைம் எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு இங்க நடக்குது. அது என்னன்னா ஒரு பையனை சுத்தி நிறைய பொண்ணுங்க. ரொம்ப மோசம். இப்ப எங்க கால் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறாருல, இவரோட நேம் டேவிட். இந்த டேவிட் எப்படி எல்லாத்தையும் உஷார் பண்ணாருன்னு தெரியல, எப்பவும் இவரை சுத்தி பொண்ணுங்களாவே தான் இருக்கும். அப்போ இந்த ஜார்ஜ் தண்ணிய போட்டு ஒரு கொஸ்டினை கேட்டான். டேய் ஹேலு சொல்லுடா பண்ணி, நானாச்சும் பாரு பீருன்னு மண்டையில ஒரு ஹேர் கூட இல்லாம தெரியுறேன். ஓகே இப்படியே இருந்தாலுமே கூட ஒருத்திக்கு கூடவா என்ன பிடிக்கல? அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, டேய் ஜார்ஜ் இந்த லுக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் போருடா, இன்னர் பியூட்டின்னு ஒரு விஷயம் இருக்குதுடா மச்சான். அதுக்கு ஜார்ஜ் கரெக்ட் தான்டா ஹேலு, மட்டையாக போறான்னு தெரிஞ்சு என் மண்டையில தபேலா வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா? அப்படியே நாங்க பேசிட்டு இருக்கிற டைம் எங்க கிட்ட டேவிட் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கம்பெனி சைட்ல இருந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க, அதான் இந்த செலிப்ரேஷன் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, சரி நான் பாத்துக்கிறேன்னு வரிசையா ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் அழகான ஒரு பொண்ணு சேடா என்கிட்ட வந்து நின்னு, இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு வரல, நீங்க என் கூட டான்ஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறா. அதுக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் பரதேசி அவனை விடு, நான் இருக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போய் டான்ஸை ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே இப்ப டான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ தான் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, ஆனா ஒரு சைடு வேண்டான்னு தோணுது. ஓகே நீங்க தானேன்னு சொல்றேன். இப்படி இந்த பொண்ணுங்க கூட டான்ஸ் பண்றப்போ ஒரு ஃபீல் இருக்கு, அது ஃபீலிங் அப்படின்னு நாங்க டான்ஸ் பண்ணிட்டே இருக்கிற டைம் இவளோட ஃப்ரெண்டும் எங்களை சுத்தி டான்ஸ் பண்றாங்க. இப்போ இங்க பாக்குறதெல்லாம் நார்மல் இல்ல, பார்த்தாலே தெரியுது இல்ல. இப்படியே நாங்கெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஒரு ஃபேட்டான லேடியும் இங்க வந்து டான்ஸ் பண்றாங்க. இது நம்ம கிரைட்டீரியாலே இல்லையேன்னு தோணுது. அதே டைம் அங்க பாருங்க, அதான் தெரியறானே ஜார்ஜ் என்ன கூப்பிடுறான். என்னடா வேணும் உனக்கு? டேய் ஹேலு உன் பின்னாடி நிக்கிற குண்டு பொண்ண பாத்தியா? ஆமாடா எப்பா, அதுக்கு என்னடா இப்போ? அதுக்கு என்னடாவா? டேய் நில்லுங்கிறான். நான் போய் அவகிட்ட சாப்பாட குறன்னு சொல்லிட்டு வரேன்னு கிளம்புறான். அந்த டைம் நான் டே இங்க வாடா மச்சான், இதெல்லாம் ஒரு ஃபீலிங், செம்ம ஜாலியா இருந்துச்சு. அப்படியே பேசி அன்னைக்கு நைட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே ஆபீஸ். ஓகே கிளம்புவோம். அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறப்போ சரி இப்போ ஜார்ஜுக்கு கால் பண்ணுவோம். கால்ல எங்கடா நாய? டேய் ஜார்ஜ் நேத்து நைட் நீ என்ன பண்ண? அவ்வளோ பொண்ணுங்க, அவ்வளோ டைம் இருந்துச்சு நமக்கு, பட் நீ ஒண்ணுமே பண்ணல, ஒன்னும் கரெக்ட் பண்ணல இல்ல. இந்த ஜென்மத்துல இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்னு எதுவும் இருக்காது. சரி உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம்னா என்னன்னு தெரியுமான்னதுக்கு அதுக்கு அவன் ஆமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி
பண்றது. அதுக்கு நான் எப்பா டேய் மூடுற அவனோட நாலேஜ் மூட்டைய, இவன் என்னதான் பண்ண போறானோ ஒன்னும் தெரியல. ஹே வெயிட் பண்ணு மச்சான் அவனை அப்புறம் கூப்பிடுறேன் பாய். எவன்டா சொன்னது நிலா ஒண்ணுதான் இருக்குன்னு? ரோடு மேல இப்படி ஒரு நிலாவை விட்டுட்டு எங்க எல்லாமோ ரிசர்ச் பண்ணிட்டு திரியறானுங்க. இங்கதான் இந்த பில்டிங் உள்ள போனா ஓ ஷாப்பிங்கா, ஃபியூச்சர்ல சேர்ந்து போலாம். ஓகே உள்ள போய் பேசலாம். எஸ்கியூஸ் மீ, ஹாய் ஐ எம் ஹேல். சரி இங்க ரோட்ல பார்த்தேன், எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறீங்க? என்ன இப்படி பாக்குற, ஏதாவது தப்பா பேசிட்டோமோ? ஐயோ ஒண்ணுமே சொல்லாம திரும்பிட்டா. ஓகே பட் பாவமா தான் இருக்கிறா, மத்த பொண்ணுங்க மாதிரி ஓவர் பில்டப் எல்லாம் தெரியல. அதோட முக்கியம் ஓவரா மேக்கப் இல்ல, நார்மலான ஃபேஸ்ல ஒரு துக்கம், நடையில ஒரு நாணம், நடவடிக்கையில ஒரு சாந்தம் எல்லாமே இருக்குது. ஆனா ஏதோ தெரியல சோகமா இருக்கிறா. சரி எதையாவது பேசி தொலைடா எப்பா. கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன், அதுல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸா சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது எதுக்காக? உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேட்டான ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா தான் கேட்டேன், வேற எதுவுமே இல்ல. சரி என் கூட டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் நேம் கேட்கலாம். சரி உங்களோட நேம் என்னன்னதும் அவளோட நேம சொன்னா அவளோட நேம் ரோஸ் மேரி. நான் இன்னைக்கு டின்னர் வர முடியுமான்னு கேட்டதுக்கு நீங்க யாருன்னே தெரியாம என்ன பத்தியும் எதுவுமே தெரியாம எப்படி இப்படி கூப்பிட முடியும்னு கேக்குறா. அதுக்குன்னா அதான் ரோஸ், நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அங்கங்கேயா படிச்ச டயலாக் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே பேசி எப்படியோ ஒரு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்துட்டோம். அங்க போய் இருக்கிற டைம் ஓகே நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதாவும் ஒரு சேரிட்டி ஹெல்ப் பண்றதாவும் சொல்றா. நான் அதை கேட்டதும் டோட்டலா காலி. ஏன்னா இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க பப்பு கிளப்னு தெரியற காலகட்டத்துல இப்படி ஒரு பொண்ணா சூப்பர்னு எனக்கு பயங்கர ஃபீல். தென் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ இப்படியே அவ வரிசையா எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறா. நான் இந்த பக்கம் அவளோட அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கிற டைம் யாருடா இவன்? வெயிட்ரஸா? ஓகே சாரி. சரி இந்த பால் டப்பாக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். உனக்கு என்ன வேணும் ரோஸ்? அதுக்கு அவ என்ன சொல்றான்னா எனக்கு 2 பர்கரும் ஒரு மில்க் ஷேக்கும். எப்பா 2 பர்கரு ஒரு மில்க் ஷேக்கா? சரி பாவம் பசியில இருக்கிறா போல அப்படின்னு அந்த ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு வெயிட்டர்ஸ் அங்க உள்ள போயிட்டாங்க. அப்படியே இருக்கிற டைம் ரோஸ் மேரி சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டா. நான் உடனே பயங்கர கோவத்துல அட பரதேசிங்களா எங்கடா இருக்கிறீங்க? எந்த கடையில இருந்துடா வாடகை வாங்குனீங்க? ரோஸ் குட்டி கீழே விழுந்துடுச்சுடா. ஐயோ பாவம் ரோஸ். ஓகே தானே ரோஸ்? அவ அப்படி ஓகேன்னதுதான் எனக்கு ஓகே ஆச்சுது. தென் இவ ஆர்டர் பண்ண 2 பர்கரும் ஒரு மில்க் ஷேக்கும் வந்துடுச்சு. இப்படியே நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிற டைம் ரோஸோட ஃபேஸ்ல ஒரு சேட்னஸ். என்ன ஆச்சுன்னு கேட்ட பிறகுதான் தெரியுது இந்த 2 பேர்ல ஒருத்தன் நம்ம ரோஸ கிண்டல் பண்றான். இப்ப எனக்குள்ள இருக்கிற ஹீரோவை மட்டும் பாருன்னு உள்ள போறேன். பட் ரோஸ் விடல, இருந்தாலும் நான் விடுற மாதிரி இல்ல. எப்படியோ உள்ள வந்துட்டேன். என்னடா என்ன பில்டப்பா பாக்குறீங்க, பயங்கர அழகா இருக்கிறா அப்படின்னு ஏதாவது கிண்டல் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை நான் எப்பவும் இப்படியே சேஃபா பார்த்துப்பேன். நீங்க இப்படியே ரோட்ல பேசிட்டே தெரிய வேண்டியதான். அதே டைம் இவனுக்கு சிரிக்கிறானுங்க. டே என்ன சிரிப்பு சொல்லுங்கடான்னா ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. தென் ரோஸ் கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கிறப்போ தான் தெரியுது நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டியோட பொண்ணு தான் இந்த ரோஸ் மேரின்னு. ஓகே எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி ரோஸ் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்ப அவ என்ன சொல்றா தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு. இதெல்லாம் கேட்டதும் டபுள் சூப்பர் எனக்கு. ஓகே நம்பர் ஏதாச்சும் கிடைக்குமா கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டதும் நம்பரும் கிடைச்சிருச்சு. அப்புறம் ரோஸ் கேக்குறா நீ நம்பர் வாங்கியிருக்கிற, சரி என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்ல. ஓகே எப்படியோ எனிவே இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்படி இவ சொன்னதும் இதாண்டா லைஃப் அப்படின்னு ட்ரீம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. தென் அப்படியே 2 பேரும் ஹாப்பியா வீட்டை பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இதுல எனக்கு என்ன ஹாப்பின்னா இவளோட நம்பரை கேட்டது நம்பர் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவ என் கூட ரொம்ப க்ளோஸாவும் பழக ஸ்டார்ட் பண்ணிட்டா. தென் அப்படியே அங்க இருந்து 2 பேரும் கிளம்பிட்டோம். இப்ப இந்த விஷயத்தை நம்ம யாருகிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிற டைம்ல தான் நமக்கு ஞாபகம் வரும் ஜார்ஜ். டேய் ஜார்ஜ் எங்கடா இருக்கிற? டேய் ஜார்ஜ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட லெவலே வேற. என் அப்பாவோட ஆசை மாதிரியே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட நேம் ரோஸ் மேரி. பார்க்க பயங்கரமா இருப்பா. இப்படி நான் ஜார்ஜ் கிட்ட பேசிட்டே இருக்கிற டைம் அதே ரோஸ் இதே பார்க்ல வர்ற மாதிரி தெரியுது. அவளா இல்ல வேறயா? அவளே தான். டே ஜார்ஜ் அங்க பாருடா. அங்க அதான் சொன்னனே ரோஸ் மேரி அவதான். டே அவன் நம்மளை பார்த்துட்டா டீசெண்டா நடந்து கூட மச்சான். ஹாய் ரோஸ் இது என் ஃப்ரெண்ட் ஜார்ஜ். டே ஜார்ஜ் பரதேசி எப்பவும் இவனுக்கு இதே ஷாக்கு அப்படின்னு ஜார்ஜும் ரோஸும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. தென் அதுக்கு பிறகு ஜார்ஜை கலத்தி விட்டுட்டு ரோஸ் கூட பார்க் ஃபுல்லா சுத்திட்டே இருக்கிறேன். இப்படி பார்க்ல கேர்ள் ஃப்ரெண்டோட திரியிற ஃபீலே வேற. தென் அந்த டைம் ரோஸ் என்கிட்ட நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு வரியான்னு கேக்குறா. கண்டிப்பா வர்றேன், ஏன்னா இப்ப எனக்கு எந்த வேலையும் இல்ல அப்படின்னு பின்னாடியே போயிட்டே இருக்கிறேன். தென் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது ஒரு சேரிட்டிக்கு சம்பந்தமான ஹாஸ்பிட்டல். அங்க ரோஸ் காசுக்காக ஒர்க் பண்ணல. அங்க இருக்கிற குழந்தைங்கள ரோஸ் பாத்துக்கிறா. ஏ பாப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கிற டைம் எலும்பு கூட்டுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு சைடா ஒண்ணு வந்து நிக்குது. அது அப்படியே ரோஸுக்கு பின்னாடியே கொஞ்ச டைம் அங்க இங்கன்னு சுத்தி வந்துகிட்டே இருக்குது. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. இங்க இருந்து 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்ப பாருங்க என்னோட ரோஸுக்கு அந்த கிரைண்டர்ல எப்பவும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படியே நாங்க போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கண்ணாடி. வெயிட் ஹே அந்த கண்ணாடியில நீ ரொம்ப குண்டா தெரியற மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த கண்ணாடியோட இலூஷனா இருக்கலாம். தென் அதை பத்தி நாங்க இப்ப பேசாம
நார்மலா வேற விஷயம் எல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். அதே டைம் அங்க பக்கத்துல வர்றது என் பக்கத்து வீட்டு ஜீனா மாதிரி இருக்குது. அவளே தான், ஹே ஜீனா, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஹே இதை கேட்டதும் அவளோட ஃபேஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச். இருந்தாலும் நான் அவளை எதுவுமே பெருசா கண்டுக்கல. அந்த டைம் ரோஸ்மேரி என்கிட்ட கேக்குறா, அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேக்குறா. அச்சோ ரோஸ், நீ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாத. காமனா பசங்களுக்கு எல்லாம் தேவை வெறும் அழகு மட்டும்தான். அது உன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக மத்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற? நான் ரியலாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அதுக்காக நீ சொல்றதும் ஓகேன்னே வைப்போம். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டுமே இல்ல. அதோட நான் யாரு கூடயும் பழகுனதும் இல்லைன்னு சொல்றா. இப்ப இவ இப்படி எல்லாம் சொன்னதை கேட்ட எனக்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு என்னோட மண்டைக்குள்ள சவுண்ட் எல்லாம் கேக்குது. நம்ம பசங்க சுமாரா இருக்கிற ஃபிகரையே விட்டு வைக்க மாட்டானுங்க. இவ ஏதோ சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கிறா. இவ எப்படி இவ்வளவு நாள் சிங்கிளா இருக்கிறா? இதே தான் அவகிட்டேயும் சொல்றேன். அவ இதெல்லாம் நம்பல. பதிலுக்கு, டேய் ஹேலு, நான் சொல்றதை கேளு, அழகு அது இதுன்னு பேசிட்டே இருக்கிறேன்னு சின்னதா கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கு நான் என்ன பேசிட்டேன் ரோஸ், இந்த கோவம் அப்படின்னு அவ பின்னாடியே போய், இதெல்லாம் சும்மா பேசுறேன், இதெல்லாம் பெருசு பண்ணாத, கோவம் எல்லாம் வேண்டாம், ஓகே பிறகு பார்க்கலாம்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிட்டோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜார்ஜ் வீட்டுக்கு வர்றான். வந்து என்ன பேசுறான்னு தெரியுமா? ரோஸை பத்தி கிண்டல் பண்றான். அதுக்கு நான் போடாயப்பான்னு அவனை நைஸா அனுப்பி வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட் டே குளிச்சு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு புதுசா கிடைச்ச ரோஸை மீட் பண்ண போறேன். ஓகே, இங்க நான் வந்து ரோஸை நான் பார்த்ததும் காலி. ஏன்னா அவளோட அழகு அந்த மாதிரி. தென் ஒரு ரெசார்ட் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த டைம் ஒரு பெரிய கப்ல 2 ஸ்ட்ரா போட்டு ஒரு ஜூஸ் தராங்க. அதை நான் இன்னும் உரியிறேன். இவ்வளோ நான் குடிச்சேனா அப்படின்னு ஆச்சரியத்துல பாக்குற டைம் தான் தெரியுது ரோஸ் அவ்வளோ குடிச்சிருக்கிறான்னு. பாவம் ரொம்ப பசின்னு நினைக்கிறேன். தென் அதே ரெசார்ட்ல ஏதோ ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சிருக்காங்க. நானும் அங்க போய் 1 2 3ன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். அப்ப அங்க வந்து ரோஸ் கிட்ட, ஹே பார்த்தல எப்படி ஜம்ப்னு. பதிலுக்கு அவளும் உடனே நானும் குதிக்க போறேன்னு. எப்பா, நான் குதிச்ச டைம் இவ்வளவு தண்ணி எல்லாம் மேல போகலையே. தென் பக்கத்திலே ஒரு போட்டிங் பண்ற பிளேஸ் இருக்குது, அங்க கிளம்பிட்டோம். ஏ பாத்தீங்களா, நான் பின்னாடியும் அவ முன்னாடியும். இதோட ஃபீல் எல்லாமே வேற. ஆனா இது அந்த போட்டோட மாடல் இல்ல. அவ இருக்கிற சைடு கீழையும் நான் இருக்கிற சைடு மேலையும் இந்த மாதிரி தூக்கிட்டு நிக்குது. ஒரு வேளை கிராவிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகே, இதே ஹாப்பிலே எல்லாம் ஓகேயா போயிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு நான் ரோஸோட அப்பாவை மீட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான். தென் அவளோட அப்பாவை பார்க்க வந்துட்டோம். உள்ள போக முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் ஓகே இல்ல. உள்ள போறோம், ஃபேமிலியை பாக்குறோம், இம்ப்ரெஸ் பண்றோம். அப்புறம் அவங்க ஃபேமிலியில நானும் ஒரு பர்சன். சூப்பரோ சூப்பர். ரோஸோட அப்பா எங்க கம்பெனியோட பாஸ். இவங்க அழகா இருக்கிறாங்களே. ஓ, இது ரோஸோட அம்மாவா? சுத்தி சுத்தி பாக்குறேன். பட் நம்ம பாஸ் இங்க வர்றாரு. அப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற டைம் பாஸ் கிட்ட ஏதாவது பேசலாம்னு சொல்லி கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். நான் சொன்ன எல்லாமே பாஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதெல்லாம் பிடிச்சிருந்தாலுமே கூட பாஸ் எதையோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறாரு. தென் அதை பத்தியும் அவர் என்கிட்ட கேட்கிறாரு, எதுக்காக இந்த மாதிரி பொய்யான ஆசையெல்லாம் அவளோட மனசுல வளர்க்குற? அதை கேட்டது எனக்கு, அடப்பாவீங்கள, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தப்பாடா? இல்ல சார், நான் எதுக்காக உங்க பொண்ணோட விஷயத்துல விளையாட போறேன்? எவ்வளவு அழகா ஷேப்பா இருக்கிறாங்க, அவங்க அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னதும் சைட்ல தெரியற ரோஸை பார்த்து, ஓ மை பியூட்டிஃபுல் லேடின்னு ஃபீல் பண்றேன். அதே டைம் ரோஸோட அப்பாவும் என்ன பாக்குறாரு. இருந்தாலும் நான் அவளையே தான் பாக்குறேன். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரோஸ் அழகாவும் ஷேப்பாவும் தெரியறா. பட் மத்தவங்களுக்கு எல்லாமே அவ ரொம்ப குண்டா தெரியறா. ஓகே, நான் இப்ப ஏதாவது பேசணுமேனு சொல்லி, சார் நான் உங்களோட பொண்ணோட அழகை மட்டும் பார்க்கல, இன்னர் பியூட்டின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அது ரோஸ் கிட்ட நிறைய இருக்குது, அதுக்கும் அழகுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஆல்ரெடி நான் எத்தனை பேரை கலத்திச்சு ரிஜெக்ட் பண்ணிருக்கிறேன் தெரியுமா? அதெல்லாம் சின்ன ஜிருசுங்க விளையாட்டு, உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுன்னதும் என்னோட பாஸ் என் மேல இம்ப்ரெஸ் ஆன போஸுக்கு வந்துட்டாரு. அதுக்கு ரிவார்டா பாஸ் சொல்றாரு, நாளைக்கு கம்பெனில ஒரு பிரசன்டேஷன் ஆர்கனைஸ் பண்றேன், உன்னோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுல நீ வந்து பேசு, அதுக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் உள்ளாடி ஸ்டார்ஸ் எல்லாம் எனக்கு எங்கெங்கெல்லாமோ பறக்குது. மொத்தமா சொல்லணும்னா நம்ம மாமனார் வாயில இருந்து இந்த மாதிரி வந்தது பயங்கர ஹாப்பி. தென் அப்படியே பேசி முடிஞ்சதும் ரோஸ் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு அங்க இருந்து கிளம்புறோம். தென் அன்னைக்கு நைட் ரோஸ் என்னோட வீட்டுல தான் ஸ்டே பண்றா. அன்னைக்கு நாங்க இன்டிமேட் ஆகுறோம். அந்த டைம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் பழகின பொண்ணுங்க என் கூட இல்லைன்னா நான் இருப்பனா இல்லையான்னு தெரியல. ஆனா ரோஸ் என் கூட இல்லைன்னா நான் இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டா. என்ன பொண்ணுடா இவா அப்படின்னு அன்னைக்கு நாளும் கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸ்ல இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குது இல்ல. தென் அப்படியே பிரசன்டேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நான் இந்த பிரசன்டேஷன் பண்ண எல்லாம் அது எல்லாருக்கும் பயங்கரமா பிடிச்சிருந்தது. அதோட எம்டி ஆன ரோஸோட அப்பாவும் பயங்கர ஹாப்பி. அதுக்கு பிறகு அவருக்கு கீழே எனக்கு ஒரு போஸ்டிங்கும் தர்றாங்க. இப்ப உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பி. லைஃபே சூப்பர், எல்லாமே செட்டில் ஆன மாதிரி என்னோட மனசுக்குள்ள ஒரு ஃபீல். தென் அன்னைக்கு ஒர்க் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆகி நல்லபடியா வீட்டுக்கு கிளம்புறேன். தென் எப்படியே வீட்டுல இருக்கிறேன், யாரோ டோரை தட்டுற சவுண்டு. அப்ப நான் மெதுவா அப்படியே டோரை ஓபன் பண்ணி பார்த்தா என்னோட நெய்பர் ஜீனா. இவ இந்த டைம்ல இங்க என்ன பண்றா? இவளை நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா முன்னாடி எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும், நாங்க கொஞ்ச நாள் லவ் கூட பண்ணோம். இப்ப எதுக்காக வந்திருக்கிறதா சொல்றான்னா, அவங்க வீட்டுல யாரும் இல்லையா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, டின்னருக்கு கூப்பிடுறா. அச்சோ
அச்சச்சோ சாரி, நான் ஆல்ரெடி கமிட்டட். சோ சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதான் எனக்குன்னு இப்ப ரோஸ் இருக்கிறா இல்ல, தென் ஒரு ஃப்ரீ டேல ரோஸை கூட்டிட்டு ஆபீஸுக்கு போறேன். அங்க போற டைம் ரோஸோட அம்மா அப்பாவும் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட நீ என்னோட பொண்ணோட லைஃப வீணா கெடுக்க போற, யோசிச்சு பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன் யோசிக்காம பண்றதுக்கு? இப்ப இவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு அந்த மாதிரி சீன் ஒன்னும் மூவில இல்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஆள் ஜார்ஜ். அவனை பார்த்து டே ஜார்ஜ், என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியாவே பேசுறாங்க, எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் சொல்றாங்க நீ ஒரு பொண்ணோட லைஃப நாசம் பண்ண போறேன்னு. இப்ப லாஸ்டா ரோஸோட பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். இப்ப இதெல்லாம் கேட்ட ஜார்ஜ் என்ன சொல்றான்னா, பாவண்டா அந்த பொண்ணோட லைஃப நீ நாசம் பண்ணிராதன்னு இந்த பரதேசி இப்படி சொன்னதும் நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். இப்ப ரோஸ் கூட நாளைக்கு ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். தென் அதுக்காக ஆல்ரெடி ரோஸ் கிட்ட எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். தென் அடுத்த நாள் மார்னிங் ரோஸும் சொன்ன மாதிரியே வந்துட்டா. கூட அவளோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஓல்டுங்களும் வந்திருக்குது. ஓகே, இப்ப வேற ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நல்ல விஷயம்னு நினைப்போம். தென் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு வர்றேன். இப்ப இந்த காருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கூடயே தான் இருக்க போறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பப்புக்கு போறோம். அங்க போய் ரோஸும் டேவிடும் டான்ஸ் பண்றாங்க. இப்படியே இருக்கிற டைம் இதோ இங்க 2 பேர் வர்றாங்க இல்ல, இந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் ரோஸோட ஓல்டு பாய் ஃப்ரெண்ட். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ரோஸும் இவனும் சேர்ந்தே தான் இருந்தாங்க, ரெண்டாவது செட் ஆகலன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரோஸ் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு நீ இருக்கிற இல்ல அப்படின்னு சொல்றா. அதான் இப்ப நான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும். அவ அப்படி சொல்றப்போ நான் இருக்கிறேன்னு எனக்கு ஒரு தைரியம் வந்து பாருங்க. இப்போ எல்லாம் இப்படியே செம்மையா போயிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் நம்ம மச்சான் ஜார்ஜ் இருக்கிறான்ல, இந்த புறம்போக்கு என்ன பண்றான்னா, இந்த ஹேலி என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். இப்படி இருக்கிறப்போ இவன் சடனா எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஆறான்னு ஃபீல் பண்ணி அந்த லைஃப் கோச் அவரை பார்த்த பிறகுதான் இப்படி எல்லாம் ஆகிட்டான்னு அப்படி அவர் என்ன பண்ணாரு, ஒரு வாட்டி நம்மளும் அவரை மீட் பண்ணலாம், அப்பதான் அவரோட பவர் நமக்கும் தெரியும்னு ஜார்ஜ் புலம்பிக்கிட்டே அந்த டோனி ராபின்ஸை போய் மீட் பண்ண போயிட்டான். அப்புறம் அங்க போய் எப்பா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டு என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தா அவனை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, அவன் இப்ப என்ன பண்றான்னு எனக்கும் ஒன்றும் புரியல, இப்ப அவன் முன்னாடி பண்றதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா பண்றான், இப்படியே போய் குண்டுன்னு இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றான். அதுக்கு அந்த ராபின் டே புலிமூட்டை என்ன பேசுற, குண்டு ஒல்லின்னு எல்லாமே ஹியூமன்ஸ் தான்டா, ஒவ்வொருத்தவங்களோட இன்னர் பாடி தான் அவங்களோட ரியல் பியூட்டின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த புறம்போக்கு விடுமா, ஓகே தான் சார் நீங்க சொல்றது எல்லாமே, ஆனா என் ஃப்ரெண்ட் இருக்கிறானே அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு மெண்டல், என்னைக்காவது என்னடா இதுன்னு ஃபீல் பண்ணி நைஸா அந்த பொண்ணை கலத்தி விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும் இல்ல சார் இப்படின்னு ஜார்ஜ் சொன்ன பிறகுதான் ராபினுக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. அது உடனே ராபின் சரி நான் பண்ணது மிஸ்டேக் தான், இதை கண்டிப்பா சரி பண்ண முடியும்னு ராபின் ஜார்ஜுக்கு ஒரு சீக்கிரட்ட சொல்றாரு. இந்த பக்கம் நானும் ரோஸும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். அந்த டைம் ரோஸ் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அப்படின்னா அவ ஒர்க் விஷயத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறாளாமாம். அதுபடி 1.5 years இவ இங்க இருந்து வெளியே போய் ஒர்க் பண்ணணுமாமாம். அப்படியே இவ போற கேம்ப்ல இவளோட ஓல்டு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறானாமாம். இப்ப இதெல்லாம் கேட்டா எனக்கு மட்டும் இல்ல எந்த பசங்களுக்கும் பிடிக்காது. இப்ப எனக்கும் இதெல்லாம் கேட்டா பயங்கர வெறுப்பா தான் இருக்குது. உடனே நான் அவங்க கூட எல்லாம் எதுக்காக இப்படி போகணும்னு கேட்டதுக்கு, டேய் அப்படி இல்லடா, நீ பெருசா எதுவும் யோசிக்காத, நீ எனக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், எப்பவும் நீ இல்லன்னா என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல, நீ இதெல்லாம் பத்தி பெருசா யோசிச்சு வீணா புலம்பாத சரியா. அப்படியே இவ சொல்லிட்டு இருக்கிற டைம் எனக்கு பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இப்ப இவ இப்படியே பேசிட்டு இருக்கிற டைம் அவ உட்கார்ந்து இருக்கிற சோஃபா அந்த பக்கமா சாஞ்சு விழுது. ரோசம் பாவம் அப்படியே கீழே விழுந்துட்டா. எனக்கு அப்ப வந்து கோவத்துக்கு பாவம் நம்ம டார்லிங்க எப்பவும் இப்படியே தான் பண்றானுங்க பரதேசிங்க. அதே டைம் என்னோட ஃப்ரெண்டு ஜார்ஜ் கால் பண்றான். டே ஜார்ஜ், டே ஹேலு, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நீ அதை சொல்லணும்னு புலம்புறான். நில்லு என்னடா பண்ற? அதுக்கு இந்த ஜார்ஜ் அமைதியா இரு, இதுக்கு பிறகு என்னன்னு உனக்கே புரியும்னு சொல்றான். பொதுவாவே நமக்கு புரியாத டைம்ல புரியாத மாதிரி பேசுறவன் தான் ஃப்ரெண்டு. அப்படி எனக்கும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த ஜார்ஜ். அதே டைம் இந்த போன் கால்ல சொல்றான், நீ ரோஸ் கிட்ட பேசாதன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். நான் அதை கேட்பேனா, அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, நான் ஃபாஸ்டா ரோஸை பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா இங்க ரோஸை எங்கேயுமே காணோம். கிளம்பிட்டால என்ன சொல்லாம அப்படி கிளம்புற ஆளு கிடையாதாவா? இப்ப இங்க இவங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்கலாம். எஸ்கியூஸ் மீ மேம், எப்படி இருக்கீங்க? சாரி மேடம், கொஞ்சம் முன்னாடி நான் ஒருத்தவங்க கூட வந்தேன் இல்ல, அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் இங்க தான் உட்கார வச்சேன், அவங்கள இப்ப காணோம். அவங்க எங்கேயாச்சும் கிளம்புனாங்களா இல்ல நீங்க அவங்கள பாத்தீங்களான்னு நான் அவங்கள்ட்ட கேட்டதும், இல்ல சார் அவங்க அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் இவங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா என்னோட ரோஸ் அழகா ஷேப்பா பயங்கரமா இருப்பா இல்ல, ஆனா இங்க நான் ரோஸை உட்கார வச்சுட்டு போன பிளேஸ்ல வேற யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரோஸ் போட்டிருக்கிற அதே ட்ரெஸ் மாதிரியே இவங்களும் போட்டிருக்கிறாங்க. சரி இப்போ யாருதான்னு முன்னாடி போய் பார்க்கலான்னா யாருடானா ஜார்ஜ். இந்த ஜார்ஜ் என்ன அங்கிருந்து எழுதிட்டு வந்துட்டான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, டே ஹேலு, முன்னாடி அந்த லைஃப் கோச்சை பார்த்த ஞாபகம் இருக்குதா? ஆமா இருக்குது. அந்த ஆளு முன்னாடி உன்னை பார்த்த டைம் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணிட்டான். அப்ப இருந்து எல்லாமே உன் கண்ணுக்கு ஒரு இலூஷன் மாதிரி தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா உன்னோட மைண்ட் குண்டா இருக்கிறவங்க எல்லாம் மொக்கையா இருக்கிற மாதிரி பிக்ஸ் ஆகி இருந்ததை சேஞ்ச் பண்ணி குண்டா இருக்கிறவங்க எல்லாம் மொக்கை இல்லைன்னு உன்னை நம்ப வச்சிருக்காரு. அதான் அந்த ராபின் உன்னை மீட் பண்ண டைம் உன் தலையில கை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்றான். இப்ப இவன் என்ன சொல்றானே தெரியல, ஆனா ஏதோ சொல்றான்னு புரியுது. அப்படி
அப்படியே நாங்க பேசிட்டு இருக்கிற டைம் இங்க யாரோ ஒருத்தங்க வந்து ஹேல் என்ன ஞாபகம் இருக்குதா, கொஞ்ச நாள் முன்னாடி டாக்ஸி ஷேர் பண்ணாம நேம் கேத்ரின் கிராண்ட்மாவை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்தேனே, நம்ம மீட் பண்ணப்போ நீ எனக்கு ஒரு நம்பர் தந்த, நான் உனக்கு எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணேன், பட் நீ காலையே லிஃப்ட் பண்ணல. இப்ப இந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொல்றப்போ எனக்கும் ஞாபகம் வருது. ஆனா அந்த டைம் நான் பார்த்த கேத்ரின் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாங்க. அப்படின்னு அவளோட ஃபேஸ் எல்லாம் பயங்கர அழகா சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா ஜார்ஜ் சொன்னதான் உண்மையோ என்னமோ. தென் ஜார்ஜ் டே கிளம்புவோம் அப்படின்னு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்க வந்த பிறகு அவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்ப ஸ்டார்ட் பண்றேன். அதோட இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மச்சான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, ஜஸ்ட் பிரேக்கப் பண்ணிருன்னு சொல்றான். எனக்கு இப்ப இதெல்லாம் சடனா நடக்கிறத ஏத்துக்க தெரியல. அதோட இவன் வேற பிரேக்கப் பண்ண சொல்றான். ஆனா எனக்கும் ரோஸுக்கும் செம்ம ஃபீல்ல லவ் போயிட்டு இருக்குது. யாரு கூட ஃபீல் பண்ணாத மாதிரி ரோஸ் கூட ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. ஆனா நீ ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றேன்னு அவங்கிட்டே நான் கேக்குறேன். அது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் அவ கூட போனாலும் ஏதாச்சும் பேசினாலுமே கூட செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ கூட இருக்கிறப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்தனாலுமே கூட என்னால ஃபேஸ் பண்ண முடியும். இப்படி எல்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பா அவ இல்லாம என்னால ஹாப்பியா இருக்க முடியாது. அதனால நோ பிரேக்கப், அதை பத்தி பேசவே வேண்டாம்னு வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஜார்ஜ் கொஞ்சம் டைமுக்கு பிறகு என்கிட்ட வந்து டே ஹேல், உன்னோட கண்ணில் வந்த ப்ராப்ளம்னால மட்டும்தான் அவ இந்த மாதிரி உனக்கு அழகா தெரிஞ்சிருக்கிறா. பட் அது எல்லாமே ரியல் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவ கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் அவளை பார்க்ல வச்சு பார்த்திருக்கிறேன். நார்மலா அவ இருக்கிறத பார்த்தனா இப்ப சொல்ற மாதிரி பிரேக்கப் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அதோட நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணனா நீ இப்ப குழம்புற மாதிரி தான் அவளும் குழம்புவா. அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ பாவம் இல்ல, நீ போய் அவகிட்ட உட்காந்து பேசி பிரேக்கப்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்றான். அதுக்கு நான் எப்பா டேய் மூடுறா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் நீ நினைக்கிறதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்த ஹேல், பட் இப்ப நான் அப்படி கிடையாது. என்னால நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் அவங்கிட்ட சொல்றேன். அப்படியே நாங்க பேசிட்டு இருக்கிற டைம் டோரை தட்டுற சவுண்ட் கேக்குது. இது யாருன்னா வேற யாரும் இல்ல, ரோஸ் தான். அதான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்துட்டேன், எல்லாம் என்ன தேடி வந்திருக்கிறா. அந்த டைம் டோரை திறக்கிறதுக்காக நான் போறேன். இந்த ஜார்ஜ் விடல. அவளை நீ இப்ப பார்க்க வேண்டாம்னு சொல்றான். பொண்ணோட விளையாட்டுனால அந்த பொண்ணோட மனசு காயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போய் ராபினை பார்க்கலாம், ரெண்டாவது திரும்ப வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றான். எப்படியும் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ற, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்றான். அதுக்கு நான் டே ஜார்ஜ் ஏதோ ஒரு ஃப்ளோல எல்லாம் நார்மலா சரியா போயிட்டு இருக்குது, இடையில நீ எதுக்காகடா வந்த இப்படி என்னோட லைஃப் நாசம் பண்றதுக்குன்னு கேட்டா, எப்பா சாரி நம்ம ஃபைட் எல்லாம் பிறகு வச்சுக்கலாம், இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணு, பட் உன்னோட கண்ணுல லோஷன் போட்டிருக்குதுன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சிரு அப்படின்னு ஒரு ஐடியாவை பண்றான். நானும் அதே மாதிரியே பண்றேன். தென் அதுக்கு பிறகு நானும் டோரை ஓபன் பண்ணி ஹே ரோஸ் என்னோட கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவளை பார்க்காம பேசிட்டே இருக்கிறேன். அப்படியா ஓகே பாய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ராபின் ஒருத்தர் இருந்தாருல்ல, நானும் ஜார்ஜும் ராபினை பார்க்க போறோம். நாங்க போன பிறகுதான் தெரியும் ராபின் இங்க இல்ல, ஏதோ பிசினஸ் வேலையா வெளியே போயிருக்கிறாரு. அப்படின்னா வெளியூர் எங்கேயோ போயிருக்கிறாரு. அதே டைம் ஜார்ஜ் சொல்றான் டே ஹேல் நமக்கு இப்ப வேற வழியே இல்ல, இப்போ கொஞ்ச நாளுக்கு நீ ரோஸை பார்க்கவே வேண்டாம். அப்படின்னா ராபின் வர்றது வரைக்கும் இதே மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு நான் டே ஜார்ஜ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபிலிம் பார்த்த ஞாபகம் இருக்குதா, அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் ரியலாவே பொண்ணுன்னு நினைச்சுதான் லவ் பண்ணான். ஆனா லேட்டரா அது பொண்ணு கிடையாது பையன்னு தெரிஞ்சாலுமே கூட ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருந்தாங்க. அதே மாதிரி தாண்டா இதுன்னு நான் சொன்னதும் டே அது ஒரு ஃபிலிம், ஆனா உண்மையாவே நீ ரோஸை பார்த்தேன்னு வச்சுக்கோ இந்த ஊரை காலி பண்ணி ஓடிடுவ. அப்படி நீ ஏதாவது பண்ணா அவளுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நாம ராபினை பார்த்த பிறகு நல்ல முடிவா எடுக்கலாம்னு சொல்றான். சரி ஏதோ சொல்றான்னு நானும் ஜார்ஜோட சோனுக்கே வந்துட்டேன். இப்படியே இந்த பக்கம் இதுக்காக வெயிட் பண்ணி ரோஸை மீட் பண்ணவே இல்ல. அதே டைம் அவ கால் பண்றா, காலை கூட லிஃப்ட் பண்ணல. என்னோட லைஃப்லயே நான் பேடா ஃபீல் பண்ணதுன்னா அது ரோஸை பார்க்காம இருக்கிறது தான். இப்ப ரோஸ் அங்க இருந்து பார்க்க கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு ஊர்ல இப்ப ஸ்டே பண்ணி இருக்கிறேன். ஆனா ஒரு சைடு ஏதாவது பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். தென் 2 நாளுக்கு பிறகு அப்படியே ஊருக்கே வந்துட்டேன். அதே நாள் ஜீனா என்ன தேடி வர்றா. அவ இப்ப இங்க வந்து என்ன டின்னருக்கு கூப்பிடுறா. நல்லா தான் இருக்கிறா. நானும் ஜீனா கூட இப்போ ஒரு ஹோட்டல் வரையும் வந்துட்டேன். இப்ப ஹோட்டல்ல என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் ஃபுட் மேல இருக்குது. ஆனா ஜீனாவோட ஃபோக்கஸ் எல்லாம் என் மேல இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என்கிட்ட கேக்குறா ஹேல் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு. எனக்கு உன்னை ஏன்னே தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றா. இப்படியே இந்த சைடு பேசிட்டே இருக்கிறப்போ என்னோட பாஸ் அவங்களோட ஒய்ஃப் என்னோட ரோஸ்னு எல்லாம் மொத்தமா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப இங்க வந்து நான் இவ கூட இருக்கிறத பார்த்த ரோஸ் பயங்கர ஷாக் ஆகிட்டா. இப்படி இவ வந்து பார்த்ததெல்லாம் எனக்கு அப்ப தெரியல. சரி இந்த பக்கம் ஜீனா என்கிட்ட மேரேஜ் பண்றத பத்தி கேட்டதும் பதிலுக்கு நான் என்ன இப்படி கேக்குற, முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இல்லையேன்னு கேக்குறேன். அதுக்கு ஜீனா நீ கொஞ்ச நாள் முன்னாடி உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரோஸோட தெரிஞ்ச இல்ல, அவ பார்க்கவும் ரொம்ப நல்லா எல்லாம் மொக்கையா தான் இருக்கிறா. அப்படி ஒரு பொண்ணையே அவ்வளவு கேரிங்கா சேஃபா பாத்துக்கிற நீ மத்த பசங்களை மாதிரி அழகுக்காக தெரியற பையனா இருக்க மாட்டான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்ல ஹியூமன் வேற. அது மட்டும் இல்லாம உன் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி யோசிச்சு இந்த மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றா. இப்ப இவ இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு காலத்துல நான் அழகா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப எதுவுமே வேண்டான்னு நார்மலா இருக்கிறப்போ ரிட்டர்ன் எல்லாம் வருது. இப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஜீனா கிட்ட சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம், ரோஸ் மட்டும் போதும். அவளை தவிர என்னால
என்னால வேற யாரையும் யோசிக்கவும் முடியாது, சாரி மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ரோஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றேன். அப்படியே நான் டெலிபோன் எடுக்கிறதுக்காக போறேன். ஆப்போசிட்ல ரோஸ் நடந்து போறா. பட் அவ அப்படி நடந்து வந்தது எனக்கு தெரியல. நான் அவளுக்கு கால் பண்ண ஆப்போசிட்ல அப்படியே நடந்து வந்துட்டேன். பட் நான் அவளுக்கு கால் பண்ணவும் செய்யறேன். ஆனா அவ இங்க தான் இருக்கிறா. இப்ப இந்த மாதிரி ரியலாவே அடையாளம் தெரியாம இருக்கிறது எவ்வளவு கொடுமை இல்ல. அதே டைம் நான் அவளை பார்த்து எந்த மைண்டுமே பண்ணாததை நினைச்சும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. பாவம் இருந்தாலும் என்னோட லைஃப் இல்ல அவ. எப்படியோ ரொம்ப டேஸ்க்கு பிறகு பேசலான்னு ஆசையா கூப்பிட்டேன். பட் அந்த பக்கம் பேசவும் யாரும் இல்ல, காலையும் லிஃப்ட் பண்ணல. இப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்னோட பாஸுக்கும் தெரிஞ்சிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே என்ன அவர் கூப்பிட்டு, டே நீ இவ்வளவு மோசமா கேவலமானவனா இருப்பான்னு நான் நினைக்கல. அன்பு கருணையை மட்டும் நம்பி வாழ்றவடா என்னோட பொண்ணு. உன்னோட அன்புக்கும் கருணைக்கும் நன்றி. நீ அவகிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்ட. ஒரு அப்பனா எனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. இப்ப நான் அமைதியா நிக்கிறேன். ஏன்னா என் மேலயும் எந்த தப்பும் இல்ல. அதனால எல்லாம் பிளாக் அவுட்டா இருக்குது. ஆனா இப்பவும் என் மனசுல ஒண்ணு மட்டும் ஓடிட்டே இருக்குது. என்னோட ரோஸை நான் பார்த்தா மட்டும் போதும், அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவளோட அன்பு மட்டும் போதும்னு. நான் உடனே பாஸ் கிட்ட என்னோட ரோஸ் எங்க, நான் அவளை பார்க்கணும்னு கேக்குறேன். அதுக்கு பாஸ் என்ன சொல்றாருன்னா, அவ இங்க இல்ல, கேம்புக்காக கிளம்பிட்டா 1.5 years கழிச்சு தான் அவ இங்க வருவான்னு சொல்றாரு. எப்பா சாமி, நீ இப்ப இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கிறா. நீ இனிமே அவளை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ்னு சொல்றாரு. இப்ப இவர் சொல்றதெல்லாம் நான் கேக்குறாளா? நான் உடனே இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரோஸ்மேரியை பத்தி கேக்குறேன். அப்போ அவங்களும் இங்க இருந்து அவ கேம்பு கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. அப்ப அதே டைம் நான் முன்னாடி இங்க வந்தப்போ ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன்ல, அந்த குழந்தை என்கிட்ட ஃபாஸ்டா வந்து அங்கிள் என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறா. எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனா இந்த பொண்ணை முன்னாடி பார்த்தப்போ அவளோட ஃபேஸ் கிளியரா இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது. இந்த டிஃபரெண்டா பார்த்ததும் என்னால ஃபர்ஸ்ட் எதுவுமே பேச முடியல, அமைதியா இருக்கிறேன். இப்போ நான் அப்படியே அமைதியா நிக்கிறப்போ அந்த பொண்ணு என்னோட கையை பிடிச்சி, அங்கிள் என்ன ஞாபகம் இருக்குதா, நான் தான் கேண்டஸ். முன்னாடி நீங்க இங்க வந்தப்போ என்கிட்ட பேசி நிறைய கதை கூட சொல்லி தந்தீங்க இல்ல, இப்ப எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்க, முன்னாடி எல்லாம் இப்படி இல்லையே. ஓ இப்ப நான் பார்க்க அழகா இல்லையான்னு கேண்டஸ் கேட்டதும் என்னோட கண்ணு கலங்கிடுச்சு. அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் கூட புரிஞ்சுது. இப்ப இப்படி கஷ்டப்படுற மனசு அழகா பாக்குற கண்ணையே கலங்க வச்சிடுச்சு. உடனே நான் கேண்டஸை ஹக் பண்ணி, அப்படி எல்லாம் இல்ல கண்ணா, இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு எனக்கு நீதான் அப்படின்னு சொல்லி அவ கூட கொஞ்ச நேரமா பேசி அங்கேயே தான் இருந்தேன். இப்ப இப்படி இங்க இருக்கிறப்போ தான் தெரியுது, இதே மாதிரி இங்க நிறைய பசங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையோட தான் இங்க வந்திருக்கிறாங்க. அப்பதான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. இந்த உலகத்துல நான் பாக்குறது மட்டும் உலகம் இல்ல, மனுஷங்களை கண்டிப்பா எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுது. தென் இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பி ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போறேன். அங்க அவங்க கிட்ட போய் நானும் அவளும் இப்போ செப்பரேட்டா இருக்கிறோம். இப்போ அவ கூட உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அவ உன் கூட இருக்கிற டைம் கஷ்டப்படவோ அளவோ செஞ்சாவோ நான் கண்டிப்பா அங்க வருவேன். அப்படி நான் அங்க வர்ற டைம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதனால நீ அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கோன்னதும் அவன் சொல்றான், அவ என் கூடயே வரலையே, அவ இன்னும் அவ வீட்டுல தான் இருக்கிறான்னு சொல்றான். இதை கேட்டதும் நான் உடனே அவளோட வீட்டுக்கு ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்பிட்டேன். இப்ப அவளோட வீட்டுக்கு வந்ததும் இங்க ஒரு லேடி தெரியுறாங்க, பயங்கர ஃபேட்டா இருக்கிறாங்க. இது யாருன்னு தெரியல. சரி கட்டி பிடிப்போன்னு கட்டி பிடிச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் நீ பரவாயில்ல, எனக்கு நீ போதும் ரோஸ்ன்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்க வர்றாங்க. இவங்களும் முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கிறாங்க. அவங்க இங்க வந்து நீ என்ன பண்ற, அது வேலைக்காரங்கன்னதும் அப்படியானு விட்டுட்டேன். இப்ப அவங்க அம்மா கிட்ட ரோஸ் எங்க, அவளை பார்க்கணும்னு கேக்குறேன். அப்ப ரோஸோட அப்பா அங்க வந்து என்ன பார்த்து காதுல கேட்க முடியாத மாதிரி திட்டிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என் பொண்ணை ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு. அதே டைம் இங்க ஒரு பார்ட்டியும் போயிட்டு இருக்குது. நான் இவர் பேசின எதையுமே காதுல கேட்காம அந்த பார்ட்டில அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறேன். இப்போ நான் இப்படி திரியறப்போ அங்க ஒரு பொண்ணை கொஞ்சம் வெயிட்டா பாக்குறேன். அதே டைம் அவங்களும் என்ன பார்த்து சைலண்டா இருக்கிறாங்க. அந்த டைம் என் மனசுக்குள்ள தோணுச்சு, இதான் ரோஸ்மேரின்னு. தென் அவகிட்ட போய் எப்படி இருக்கிறேன்னதும் சேடா ஏதோ பதில் சொல்றா. இப்ப நான் அவளை பார்த்தும் அவ என்ன பார்த்தும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ரெண்டு பேரோட மைண்டும் சேடா தான் இருக்குது. ரியலாவே இந்த ஹேலுக்கு ரோஸ்மேரி இல்லாம லைஃப் இல்ல. அதே தான் அவகிட்டயும் சொல்லி, எனக்கு உன்னை லவ் பண்ற மாதிரி உன்கிட்ட ஃபீல் பண்ற மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட ஃபீல் பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாதுன்னதும் அவ, இல்ல ஹேல் நீ நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல, நீ நினைச்சாலுமே கூட நான் இங்க இருக்க முடியாது. நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறேன், நான் கண்டிப்பா போயே ஆகணும். அதுக்கு நான் அப்ப நானும் வாங்க கூட வர்றேன். நானும் அந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறேன், அதே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னதும் என்னோட ரோஸோட ஃபேஸ்ல அப்படி ஒரு ஹாப்பி. இப்ப இதை நினைச்சே ரெண்டு பேரும் பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே இப்படியே ஹாப்பியா எல்லாரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்குவாங்கல்ல, அதே மாதிரி நானும் தூக்க ட்ரை பண்றேன். ஆனா முடியல. ஆனா அவளால முடியுது. இது கூட ஒரு ஃபீல் தான். பாத்தீங்கல்ல, லவ் பண்ணா பசங்க மட்டும் தாங்க கூடாது, இப்படி இதே மாதிரி பொண்ணுங்க கூட தாங்கணும். இப்படியே ரெண்டு பேரும் கேம்புக்கும் கிளம்புறோம். நம்ம ஜார்ஜங்க எப்படியும் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கிறான், நல்ல லவ்வரும் இருக்கிறாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைஃப், என்னோட கதை எப்படி இருக்குது. இப்ப லவ் பண்றதுங்கிறது மனுஷங்களுக்குள்ள காமன், நல்லதும் கூட. பார்க்க அட்ராக்டிவா இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் ஓகேன்னா அது கண்டிப்பா ஓகே இல்ல. எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குதோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம். முடிஞ்ச அளவு அது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சொன்ன மாதிரியே தான் அட்ராக்டிவா இருக்கிற பொண்ணுங்க மட்டும் அழகு இல்ல, அதே மாதிரி அட்ராக்டிவா இருக்கிற பசங்க மட்டுமே அழகு இல்ல. ரைட், இதான் இன்னர் பியூட்டியை பத்தின அழகான ஒரு ஸ்டோரி. ஓகே, ஃபிலிம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
ஓகே பாய், இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.